ஹாய், நீங்கள் எல்லாம் இப்போ பார்க்குறது என்னென்னா, இது வந்து ராகி. என்னோடய பொண்ணுக்கு 8 மந்த்ஸ் ஆகுது. என் பொண்ணுக்காக இப்போ வந்து நான் ராகி பால் காய்ச்சி கொடுக்க போகிறேன் அவளுக்கு. இது எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் காலையில் மார்னிங் வேக்கப்லேயே வந்துட்டு இதை ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதை இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். ஒரு டைம் அலாசிட்டு நீங்கள் வந்து உள்ளே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ வந்து ராகி பால் எடுத்துட்டேன். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 2 டைம்ஸ் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் விட்டு அரைச்சி 2 டைம் பால் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சுகர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா கட்டி சேர்ந்துக்கும். கட்டி சேராமல் கை எடுக்காமல் நீங்கள் இந்த ராகி பால் வந்து சூடேற வரைக்கும் நீங்கள் அப்படியே ஸ்லிம்லேயே வச்சுட்டு இது பண்ணிக்கோங்க. கலரி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க பால் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சுன்னு. அது சிம்லேயே வச்சுட்டு காய்ச்ச பால் பாருங்கள் எவ்வளோ திக்காக எவ்வளோ இதாக வருது. இது நல்லா நொற கட்டி வர மாதிரி நல்லா இந்த பாருங்கள் தெரியுதா, பபிள்ஸ் வர மாதிரி. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வேகணும் ராகி பால். ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ராகி பால் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மார்னிங் ஒரு டைம், இல்லைன்னா மதியம் ஒரு டைம், இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் மட்டும் நீங்கள் கொடுங்க. ஏன்னா இது செரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் சொல்கிறேன், தயவு செஞ்சு நைட்டு டைம்லலாம் கொடுக்காதீங்க. இது ஜீரணம் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ராகி. அதனால் காலையில் இல்லைன்னா மதியம் இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் உங்கள் பேபிக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் இந்த ராகி பால் கொடுக்குறது குழந்தைங்களுக்கு. தேங்க்யூ.